வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரபீன் குமார்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து ஒரு முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. ஸோ அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தான் இப்போ ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் வெளியாகியுள்ளது. இந்த அறிவிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா தகுதியான பெண்களின் வங்கி கணக்கில் மாதந்தோறும் 15ஆம் தேதி அவரவர் வங்கி கணக்கில் அமௌண்ட்டு செலுத்திட்டு வராங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வர்றதுனால 14ஆம் தேதி வரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அமௌண்ட்டு வரல. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திங்கள் இல்லாட்ட செவ்வாய்க்கிழமை அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் 15ஆம் தேதியோட இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கி ஒரு வருடம் நிறைவு பெறப்போகிறது. இதனால் பார்த்தீங்கன்னா இனிப்ப புதிய பயனாளர்களை சேர்ப்பதற்கான புதிய அறிவிப்பு இனிப்ப கூடிய சீக்கிரத்தில் வெளிவரப்போகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இன்னும் புதிதாட்டு அப்ளை பண்ணாதவங்க இந்த இதில் புதிதாட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 லட்சத்துக்கு மேற்பட்ட புதிய குடும்ப அட்டைகள் இப்போ கொடுத்துட்டு வராங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 2 லட்சம் குடும்ப அட்டையில் புதுசாட்டு குடும்ப அட்டை கொடுத்துருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக குடும்ப அட்டை கொடுத்தவங்க தகுதியான பயனாளிகளாக இருந்தால் நீங்களும் கண்டிப்பாட்டு இந்த புதுசாட்டு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் தொடங்கி ஒரு வருடம் நிறைவு பெற்றனால கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா புதியதாக பயனாளர்களை சேர்க்கும் பணி இப்போ கூடிய சீக்கிரத்தில் தொடங்க. அப்படி தொடங்கும் போது நம்ம சேனலில் அதற்கான வீடியோ பதிவிடும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அப்ளை பண்ணி இன்னும் அமௌண்ட் வராதவங்களுக்கு அது என்ன காரணத்தினால பணம் வரலன்னு சொல்லிட்டு ஈஸியாகவே உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலம் செக் பண்ணிக்கலாம். அது எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நான் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். சர்ச் பாக்ஸில் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க KMUT. அப்படி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. KMUT நான் சர்ச் கொடுத்தாச்சு. டைப் பண்ணி சர்ச் கொடுத்தா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க, கலைஞர் மகளிர் உரிமை தொகை தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் அதனுடைய ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு பாருங்கள், உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை அறின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜுக்குள்ளால் போகும். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. அதில் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் உள்நுழைவு. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் கார்டு விண்ணப்பம் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு அப்ளை பண்ணும்போது எந்த ஆதார் கார்டு நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த ஆதார் கார்டை இதில் கரெக்டாக டைப் பண்ணியிருக்கேன். டைப் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டை லிங்க் பண்ணியிருக்கேன் மொபைல் நம்பருக்கு. இது ஒரு OTP வரும். அந்த OTP நீங்கள் டைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னுடைய ஆதார் நம்பரை டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிவிட்டு எனக்கு மொபைலுக்கு OTP வந்து அந்த OTP இதில் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேப்சாயை நீங்கள் இந்த பாக்ஸில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. நான் எல்லாமே டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிவிட்டு இதில் சமர்ப்பிக்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. சரி பார்க்குன்னு சொல்லிட்டு கொடுத்தா இந்த மாதிரி உங்களுடைய ஃபோட்டோஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதாரில் இருக்கிறபடி உங்களுடைய பெயர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிடுங்க. அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சுய விவரம்னு சொல்லிட்டு விண்ணப்பத்தின் நிலை. நீங்கள் விண்ணப்பம் பண்ணும்போது உங்களுடைய பெயர், முகவரி, கைபேசின்னு, குடும்ப அட்டை, ரேஷன் கடையன் எல்லாமே கொடுத்துருப்பீங்க. எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க உங்களுடைய எந்த ஸ்டேட்டஸ், அதனால் என்ன காரணத்தினால உங்களுக்கு இதுவரைக்கும் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினால அமௌண்ட் வரலன்னு சொல்லிட்டு இதில் உங்களுடைய ஸ்டேட்டஸ் ஷோ ஆகும். இந்த முறையை பயன்படுத்தி ஈஸியாகவே உங்களுடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு பணம் எதனால் வரலன்னு சொல்லிட்டு நீங்களே ஈஸியாகவே செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிட்டு நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரபீன்.